விக்ரம் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படமும் வாழை திரைப்படமும் இன்னுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. ஸோ சேட்டலைட் ரைட்ஸ் பெரிய தொகைக்கு விற்கப்பட்டாலும் இன்னுமே டெலிவிஷன்லேயும் இந்த திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கான ரைட்ஸ் அஃபிஷியலாக வாங்கலை. ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஸோ 2 திரைப்படத்துக்கும் தடை போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கலான் வாழை இந்த 2 திரைப்படமே ரொம்ப பெரிய வெற்றி திரைப்படமாக பார்க்கப்பட்டது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு பெருசாக கலெக்ஷன் பண்ணிச்சோ அதை விட மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது. முக்கியமாக இந்த திரைப்படம் ஒரு சில ஜாதி கட்சிகளை பற்றி பேசுகிறது, ஜாதியை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு இருந்தாலுமே தமிழ் மக்கள் வாழை திரைப்படத்தையும் கொண்டாடினாங்க, தங்கலான் திரைப்படத்தையும் கொண்டாடினாங்க. இப்போ இந்த 2 திரைப்படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஓடிடி தளத்தில் இந்த 2 திரைப்படமும் பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு. தங்கலான் திரைப்படம் 70 கோடிக்கு விற்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது அஃபிஷியலான ரிப்போர்ட் கிடையாது. ஸோ வாழை திரைப்படம் 15 கோடிக்கு ஓடிடி தளத்தில் விற்கப்பட்டு இருக்கு. பொதுவாக ஓடிடி தளத்தில் ஒரு படம் விற்கப்பட்டால் 15 நாட்கள் அப்படி இல்லைனா 28லிருந்து 30 நாட்கள் கழித்து ஓடிடி தளத்தை ரிலீஸ் ஆகிடும். ஆனால் தங்கலான் திரைப்படம் வாழை திரைப்படம் இது வரைக்கும் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகலை. இதுக்கப்புறமா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே விட்டுட்டாங்க. ஆனால் ஏன் இன்னும் தங்கலானும் வாழையும் விடலை அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருந்தது. ஸோ இந்த வாழை திரைப்படம் அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு முன்பு செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தள்ளி போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி தங்கலான் திரைப்படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. இந்த 2 டிஜிட்டல் ரைட்ஸும் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள், சில ஜாதி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 திரைப்படமே சில ஜாதியை மேல்படுத்தியும் சில ஜாதியை கீழ்படுத்தியும் காத்துகிறது. அதனால் ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுகிறது. இது வாழை திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை உண்டாச்சோ அதை விட பல மடங்கு தங்கலான் திரைப்படத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக தங்கலான் திரைப்படம் தான் சில ஜாதியை மேலே தூக்கியும் சில ஜாதியை கீழே காமிச்சிருக்கு. இது மக்களுக்கு ஒரு தப்பான உதாரணமாக மாறிடும். ஸோ திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க, ஓகே. ஆனால் ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் இன்னுமே இந்த ஒரு விஷயம் பரவும் மக்கள் மத்தியில். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை பற்றி பேசுவாங்க. அதனால் தமிழக மக்களோட மானம் போகும். தமிழகத்தை பற்றி உலக மக்கள் ரொம்ப கீழ்த்தனமாக நினைப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்க வேண்டாம். அதனால் இந்த 2 திரைப்படத்தையும் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதே மாதிரி ஹாட் ஸ்டாருக்கும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதனால தான் தங்கலான் திரைப்படம் இது வரைக்குமே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி வாழை திரைப்படமும் 15 கோடி கொடுத்து வாங்கி இது வரைக்குமே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்படி ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணலாம் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா 2 திரைப்படத்தோட லாபத்தில் ஒரு பெரிய அடி விழும். ஏன்னா தங்கலான் திரைப்படம் பெரிய லாபம் திரையரங்குகளை கொடுக்கல. ஸோ ஓடிடி தளத்தில் பெரிய அமௌண்ட் கொடுத்து ஓடிடி தளத்தில் தங்கலான் திரைப்படத்தை வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை தங்கலான் திரைப்படத்தை அனுமதி கொடுக்கலன்னா ஸோ பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 70 கோடிக்கு ஓடிடி தளத்துக்கு விற்பனை செஞ்சுருந்தாங்க. அந்த ஒரு 70 கோடி நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாழை திரைப்படம், ஸோ வாழை திரைப்படம் 15 கோடிக்கு விற்கப்பட்டு இருந்தது ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கு. ஆனால் அது டெலிகாஸ்ட் பண்ணலான்னா அதுவும் 15 கோடி நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 65 கோடி இது வரைக்குமே லாபமாக இருக்குது. அந்த 65லிருந்து 15 கோடி நஷ்டம் வர வாழை திரைப்படத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம விக்ரம் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படமும் வாழை திரைப்படமும் இன்னுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. ஸோ சேட்டலைட் ரைட்ஸ் பெரிய தொகைக்கு விற்கப்பட்டாலும் இன்னுமே டெலிவிஷன்லேயும் இந்த திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கான ரைட்ஸ் அஃபிஷியலாக வாங்கலை. ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஸோ 2 திரைப்படத்துக்கும் தடை போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கலான் வாழை இந்த 2 திரைப்படமே
ரொம்ப பெரிய வெற்றி திரைப்படமாக பார்க்கப்பட்டது. ஸோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு பெருசாக கலெக்ஷன் பண்ணிச்சோ அதை விட மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக பேசப்பட்டது. முக்கியமாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு சில ஜாதி கட்சிகளை பற்றி பேசுகிறது, ஜாதியை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு இருந்தாலுமே தமிழ் மக்கள் வாழை திரைப்படத்தையும் கொண்டாடினாங்க, தங்கலான் திரைப்படத்தையும் கொண்டாடினாங்க. இப்போ இந்த 2 திரைப்படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஓடிடி தளத்தில் இந்த 2 திரைப்படமும் பெரிய தொகைக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. தங்கலான் திரைப்படம் வந்து 70 கோடிக்கு வந்து விற்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வந்து இது அஃபிஷியலான ரிப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ வாழை திரைப்படம் 15 கோடிக்கு வந்து ஓடிடி தளத்தில் வந்து விற்கப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து ஓடிடி தளத்தில் ஒரு படம் வந்து விற்கப்பட்டால் 15 நாட்கள் அப்படி இல்லைனா வந்து 28லிருந்து 30 நாட்கள் கழித்து வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆனால் தங்கலான் திரைப்படம், வாழை திரைப்படம் இது வரைக்கும் வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகலை. இதுக்கப்புறமா வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து விட்டுட்டாங்க. ஆனால் ஏன் இன்னும் தங்கலானும் வாழையும் விடலை அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது. ஸோ இந்த வாழை திரைப்படம் அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு முன்பு செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தள்ளி போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி தங்கலான் திரைப்படம் சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 2 டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நெருக்கடிகள் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள், சில ஜாதி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 திரைப்படமே வந்து சில ஜாதியை வந்து மேல்படுத்தியும் சில ஜாதியை வந்து கீழ்படுத்தியும் வந்து காத்துகிறது. அதனால் வந்து ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுகிறது. இது வாழை திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து உண்டாச்சோ அதை விட பல மடங்கு வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு பிரச்சனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக தங்கலான் திரைப்படம் தான் சில ஜாதியை வந்து மேலே தூக்கியும் சில ஜாதியை வந்து கீழே காமிச்சிருக்கு. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தப்பான உதாரணமாக மாறிடும். ஸோ திரையரங்குகளை வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க, ஓகே. ஆனால் ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் இன்னுமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பரவும் மக்கள் மத்தியில். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இதை பற்றி வந்து பேசுவாங்க. அதனால் தமிழக மக்களோட மானம் வந்து போகும். தமிழகத்தை பற்றி வந்து உலக மக்கள் வந்து ரொம்ப வந்து கீழ்த்தனமாக நினைப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்க வேண்டாம். அதனால் இந்த 2 திரைப்படத்தையும் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து அழுத்தம் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதே மாதிரி ஹாட் ஸ்டாருக்கும் வந்து ஒரு பெரிய அழுத்தம் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதனால தான் தங்கலான் திரைப்படம் இது வரைக்குமே வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி வந்து வாழை திரைப்படமும் 15 கோடி கொடுத்து வாங்கி இது வரைக்குமே ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்படி வந்து ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணலாம் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா 2 திரைப்படத்தோட லாபத்தில் வந்து ஒரு பெரிய அடி வந்து விழும். ஏன்னா வந்து தங்கலான் திரைப்படம் பெரிய லாபம் வந்து திரையரங்குகளை வந்து கொடுக்கல. ஸோ ஓடிடி தளத்தில் வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து ஓடிடி தளத்தில் வந்து தங்கலான் திரைப்படத்தை வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை தங்கலான் திரைப்படத்தை அனுமதி கொடுக்கலன்னா ஸோ வந்து பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 70 கோடிக்கு வந்து ஓடிடி தளத்துக்கு வந்து விற்பனை செஞ்சுருந்தாங்க. அந்த ஒரு 70 கோடி நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாழை திரைப்படம், ஸோ வாழை திரைப்படம் வந்து 15 கோடிக்கு வந்து விற்கப்பட்டிருந்தது ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கு. ஆனால் வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணலான்னா அதுவும் வந்து 15 கோடி நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 65 கோடி இது வரைக்குமே லாபமாக இருக்குது. அந்த 65லிருந்து 15 கோடி வந்து நஷ்டம் வர வாழை திரைப்படத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம